ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். பிரபோதரன். சுகுமார். எல்லாம் இறைவனின் சித்தப்படியே நடந்துள்ளது என கூறிய திரு ராதாகிருஷ்ணன், நான் இன்று அதிகாலை முதல் நீங்கள் எழுதி தந்த திருமூல திருமந்திரத்தை வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து என்று ஒன்று விடாமல் படித்து வரும்போது என்னை அறியாமல் என் மேனி சிலிர்த்து கொண்டே இருந்தது. இது போன்ற ஒரு அற்புதமான ஆங்கில விளக்கத்தை நான் எங்கும் படித்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்கள் என் பொருட்டு சிரமம் எடுத்து தெய்வத்திடம் கேட்டு பெற்றது மிக அரிதான விஷயம். இதற்கு நான் உங்கள் இல்லத்தில் நேரில் சந்தித்து நன்றி கூறினால்தான் என் மனம் ஆறுதல் அடையும் என்பதற்காகவே உடனடியாக புறப்பட்டு வந்தேன் என தான் அமரக்கவியை காண வந்த காரணத்தை விளக்கி கூறினார் திரு ராதாகிருஷ்ணர். இவ்வாறு வெகு நேரம் வண்டியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்ததால் எங்கே தெருவில் நடந்து போவோர் திரு ராதாகிருஷ்ணனை அடையாளம் கண்டு கூட்டத்தை கூட்டி விடுவார்களே என்ற அச்சத்தில் அமரக்கவி, ஐயா, மாலை வேலை வேகமாக நெருங்கி வருகிறது, நீங்கள் சீக்கிரமாக வீடு திரும்புங்கள், நான் உங்களை மீண்டும் நாளை வந்து சந்திக்கிறேன் என விடை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இன்னொரு கவலையும் அமரக்கவியிடம் இருந்தது. திரு ராதாகிருஷ்ணன் போன்ற செல்வாக்கு படைத்த மாமேதைகள் தம்முடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே தெரிந்தால் எங்கே மற்றவர்கள் சிபார்சுகளுக்கும் மற்றும் பிற உதவிகளுக்காகவும் தம்மை நச்சரிக்க தொடங்கி விடுவார்கள் என்ற இயல்பான அச்சமும் அமரக்கவியிடம் இருந்தது. எனவே தம்முடைய நெருக்கமான ஆன்மீக தொடர்புகளை வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தாமல் மறைத்தே வைத்திருந்தார். இப்படிப்பட்ட முன் உதாரணங்களை தற்காலத்தில் பெயர், புகழ் மற்றும் சுய விளம்பரங்களுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் கூட்டத்தினர்கள் உணர்ந்து திருத்திக் கொள்வார்களா என்பது கேள்விக்குறியே. இந்த சந்திப்பிற்கு பின் 2 மாதம் கடந்துவிட்டது. காலம் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை குறைந்தபட்சம் 50 முறைகளுக்கு மேல் அமரக்கவி திரு ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து உரையாடி பல தத்துவ விளக்கங்களை அளித்துள்ளார். அமரக்கவி ஒவ்வொரு முறையும் மூல கணபதியிடம் உத்தரவு பெற்றே திரு ராதாகிருஷ்ணனை நேரடியாக சந்தித்து வந்தார். கடந்த 2 மாதங்களாக ஏனோ மகா கணபதியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அன்று வழக்கத்திற்கு விரோதமாக மாலை வேளையில் நேராக மயிலாப்பூரில் உள்ள அவர் வீட்டிற்கு சென்றார். ராதாகிருஷ்ணனின் மரியாதை. அமரக்கவி தம்மை காண வந்த செய்தியை அறிந்த திரு ராதாகிருஷ்ணன் அவரை நேராக தம்முடைய அந்தரங்க அறைக்கே அழைத்து சென்றார். வாருங்கள் திரு அமரக்கவி அவர்களே, நான் ஏறக்குறைய சுமார் 80 பக்கங்களுக்கு மேல் நிஜானந்த போதம் புத்தகத்திற்கு என்னுடைய ஆய்வு கட்டுரையை விரிவாக எழுதி வருகிறேன். இன்னமும் 20 பக்கங்கள் தான் பாக்கியுள்ளது. அதையும் ஒரு சில வாரத்தில் முடித்து கொடுத்து விடுவேன் என்றார். ஆனால் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சி அடையாத அமரக்கவி தம்முடைய முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாகவே தம் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அமரக்கவியின் மனதில் விவரிக்க இயலாத அளவுக்கு ஒரு துயரம் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. நான் நிஜானந்த போதம் நூலினை ஆழமாக படித்து விட்டேன். மனிதன் யோக சாதனையின் படிப்படியாக தெய்வ சொரூபமாக மாறும் விஷயத்தை நீங்கள் வெகு அழகாக எடுத்து கூறியுள்ளீர்கள் என்று கூறி வந்த திரு ராதாகிருஷ்ணன் சற்றென்று தன் இருக்கையை விட்டு எழுந்து தன்னுடைய 2 கரங்களை அமரக்கவிக்கு நேராக கூப்பி ஒரு வணக்கத்தை தெரிவித்தார். அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அமரக்கவி ஊகிக்கும் முன்பே திரு ராதாகிருஷ்ணன் அப்படியே நெடுஞ்சான்கிடையாக தரையில் சாய்ந்து அமரக்கவியின் பாதங்களை கெட்டியாக தன் 2 கரங்கள் மூலமாக பற்றி கொண்டார். அமரக்கவி அவர்களே, என்னை அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும். இத்துணை நாள் நான் உங்களுடைய தெய்வத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு சாதாரண மனிதரை நடத்துவது போல் நடந்து கொண்டு விட்டேன். நானும் என்னுடைய வாழ்க்கையில் காவி வஸ்திரம் தரித்த பல சுவாமிஜிகள் முதல்
கோவணமுடுத்திய யோகிகள் வரை சந்தித்திருந்தாலும் அவர்களிடம் நான் ஈர்க்கப்பட்டதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண வெள்ளை ஆடையை உடுத்தி என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று தன் வேண்டுதலை அன்று வெளிப்படையாகவே தெரிவித்தார். ஏற்கனவே தன் மனதில் நெருடிக் கொண்டிருந்த வேதனையை வார்த்தைகளால் எப்படி தெரிவிப்பது என்ற வருத்தத்தில் அமர்ந்திருந்த அமரக்கவி இப்படி சட்டென்று திரு ராதாகிருஷ்ணன் தம் காலில் வீழ்ந்து வணங்குவார் என்பதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு கணம் தம்மை சுதாகரித்து கொண்டு, உங்கள் மீது எனக்கு நிறைய மதிப்பும் அன்பும் என்றென்றும் உண்டு. மேதையான நீங்கள் இவ்வாறு வீழ்ந்து வணங்குவது ஏற்புடையது அல்ல என கூறி தன் இரு கரங்களால் எழுப்பி திரு ராதாகிருஷ்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அப்பொழுதும் சமாதானம் அடையாத திரு ராதாகிருஷ்ணன், என்னுடைய சாஸ்திர ஞானத்தின் மீது இருந்த மமதை என் புத்தியை தடுமாற வைத்துவிட்டது. நீங்கள் இறை அனுபூதியை முழுமையாக பெற்றுள்ள பிரம்ம ஞானி என்பதை உணர்ந்து கொள்ள தவறிவிட்டேன். உங்களிடமிருந்து பிரம்ம ஞானத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் எனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்புகளை எல்லாம் நான் வீணடித்து விட்டேன். ஆரம்ப நாட்களில் முதலே உங்களிடம் நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என தன் மனதில் நீண்ட நாட்களாக நெருடி கொண்டிருந்த வருத்தத்தை தெரிவித்தார். நான் அதை பற்றியெல்லாம் எப்பொழுதுமே வருத்தப்பட்டதில்லை. நீங்கள் அதற்காக வருந்த வேண்டாம். என்னுடைய துயரம் எல்லாம் தற்போது உங்கள் உடல் நிலையை பற்றித்தான் மிகுந்த கவலையாக உள்ளது என பெருந்தன்மையாக பதில் கூறினார் அமரக்கவி. இறுதி சந்திப்பு. திரு ராதாகிருஷ்ணன் இதற்கு எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் சாதித்தார். உங்கள் உடல் நிலைமையில் தற்போது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நான் உங்கள் முகத்தை சுற்றி சில கருப்பு நிற ரேகைகள் வலம் வருவதை காண்கிறேன். அது மிகவும் ஆபத்தானது. கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கையும் விடுத்தார் அமரக்கவி. இதற்கு மேல் சொல்வதற்கு எனக்கு தெய்வத்தின் உத்தரவு இல்லை என கூறி தன் பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டார். தன் உடல்நிலை மோசமாகி வருவதை பற்றி எல்லாம் திரு ராதாகிருஷ்ணன் எந்த கவலையும் கொள்ளவில்லை. அவர் கூறுவதை மட்டும் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். அமரக்கவிக்கு தன் பிரியா விடையை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தார். அதுவே இறுதி சந்திப்பும் ஆனது. ஒரு சில நாட்களிலேயே அமரக்கவி எச்சரிக்கை செய்த அந்த அபயகரமான நாளும் துரிதமாக நெருங்கியும் வந்துவிட்டது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தம்முடைய 85ஆம் வயதில் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1975ஆம் வருடம் சென்னையில் தன்னுடைய இன்னுரை நீத்து மீளா துயிலில் ஆழ்ந்தார். அமரக்கவி கடந்த 5 வருட காலம் தன்னுடன் நெருங்கி பழகி வந்த ஒரு மிக சிறந்த நண்பரை இழந்துவிட்டார். திரு ராதாகிருஷ்ணனுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அமரக்கவியை ஊக்கப்படுத்திய தெய்வத்தின் கட்டளை ஏன் இவ்வாறு ஒரு எதிர்பாராத முடிவுக்கு வந்ததென்பது இன்று வரை புரியாத புதிராக விளங்கி வருகிறது. அது மட்டுமல்லாது, நிஜானந்த போதம் புத்தகத்திற்கு சுமார் 100 பக்கங்கள் அளவிற்கு ஒரு ஆய்வு கட்டுரையை எழுத எண்ணம் கொண்டு அதில் 3/4 பங்கு தன் கடமையை செவ்வனே ஆற்றி வந்த திரு ராதாகிருஷ்ணனின் திடீர் மறைவு, அவர் சிறப்பாக எழுதி தருவேன் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தாலும் அது கடைசி வரை நிறைவேறாமல் போனது மிக பெரிய துரதிர்ஷ்டமே. இன்று வரை அமரக்கவியின் நிஜானந்த போதம் ஆங்கில புத்தகத்தின் முன்னுரைக்காக திரு ராதாகிருஷ்ணன் எழுதி வைத்திருந்த டிராஃப்ட் காப்பி கூட கிடைக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாகும். நன்றி, வணக்கம்.